வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு. தவறிய கடனை செலுத்து 6 மாதம் வரை இருந்த அவகாசத்தை சர்பாசி சட்டத்தில் 3 மாதமாக குறைச்சு தொழிலதிபர்களோட சொத்துக்களை ஏலம் விட்டதுதான் அவர் தந்த பரிசு. டெக்ஸ்டைல் மட்டுமல்ல, வாகன உற்பத்தி, பெட் கிரைண்டர் உற்பத்தி, சிறு குறு பவுண்டரிகள், இன்ஜினியரிங் மோட்டார் பம்புகள் உற்பத்தி, விசைத்தறிகள்னு இந்த பகுதிகளுடைய எல்லா துறைகளையும் மிகப்பெரிய மந்தமான சூழலை மோடியின் பாஜக ஆட்சி உருவாக்கி இருக்கு. நேற்று கோவையில் சொன்ன பகிரமான குற்றச்சாட்டை திருப்பூர்லையும் மக்கள் மன்றத்தில் வைக்க நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்தில் தொழில் தொடங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் நேற்று. அதுல கூடுதலா இன்னொரு செய்தி சொல்றேன். இப்போ PLIன்னு திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வரியை வசூலிச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத்தில் தொழில் தொடங்க சலுகை தராங்க. இவங்க தான் இப்போ கோவைக்கும் திருப்பூருக்கும் ஓட்டு கேட்டு வராங்க. நம்மளை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு அரசு சிறு குறு நடுத்தர தொழில்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த நிறுவனங்களுக்கென இந்தியாவிலே முதல் தனியா கொள்கையை கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. 1970ஆம் ஆண்டிலேயே சிட்கோ நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்கள்ல 127 தொழிற்பேட்டைகள் இருக்கு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கிற வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடங்கி இருக்கு. 35 விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட கடன் வாங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 3ஆவது இடம் வகிக்குது. தமிழ்நாட்டில் சுமார் 50 லட்சம் நிறுவனங்கள் இருக்கிறதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. இது நாட்டில் மொத்த சிறு குறு நிறுவனங்களோட எண்ணிக்கையில் 7.8 விழுக்காடு. தமிழ்நாட்டில் இருக்க MSME நிறுவனங்கள்ல குறு நிறுவனங்கள் 99 விழுக்காடு. வளர்ந்து வரும் துறைகளுக்கான மையமாகவும் தமிழ்நாடு உருவாகி வருது. இது மூலமாகத்தான் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் MSME நிறுவனங்கள் மேம்பாட்டுக்காக அனைத்து திட்டங்களையும் தீட்டி கொடுத்து வரோம். நாட்டில் எளிமையா தொழில் புரியும் பட்டியலில் தமிழ்நாடு 2 ஆண்டு அடுத்து முதலிடத்தை பிடிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். மேலும் 6 புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்குற பணிகள் நடைபெற்று வருகிறது. சேலம், ஓசூர், கடலூர், தஞ்சாவூர் நகரங்கள்லையும் வட்டார புத்தொழில் மையங்களை நிறுவனங்களுக்காக மட்டும் இந்த ஆண்டு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய எண்ணம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு. அதனால்தான் இன்னைக்கு கூட பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்புகளை சந்திச்ச போது அவங்க சொன்னது, இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா உறுதி சொல்றேன், கொடுக்கிறேன். சொன்னதை நாம் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நாட்டையே பாஜக கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராரு, வந்துகிட்டு இருக்காரு. இப்போ பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர அவருக்கும் மோடி, அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது, அரசை நடத்தவும் முடியாது.
ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரிச்சு தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறை போய் இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி சதை நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. அதற்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் கழகத்தினுடைய துணை புத்திரம், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இருந்து உங்களுடைய நாடு காக்க அழைக்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும். உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்க